அங்கேக்குரியவர்களே, எங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த உலகம் என்பது அல்லாஹ் தாலா ஒரு தற்கால வாழ்க்கைக்காக வேண்டி ஏற்படுத்திருக்கக்கூடிய ஒன்று. நிச்சயமாக எந்த ஒரு சந்தேகம் இல்லை, ஒரு நாள் அல்லாஹ் தாலா இந்த முழு உலகத்தையுமே இல்லாமாக்கிட்டு இந்த முழு உலகத்திலேயே மிகக்கூடிய அனைத்து உயிரினங்களையும் அல்லாஹ் தாலா மௌத்தாக்கிட்டு அல்லாஹ் தாலா இந்த உலகத்தில் ஆட்சி செய்வான். அல்லாஹ் தாலா இந்த உலகத்தில் ஆட்சி செய்து அல்லாஹ் தாலா கேட்பான், லிமனில் முல்குல் யௌம், உலகத்துல நாங்கத்தான் அரசர்கள், நாங்கத்தான் பவர், சூப்பர் பவர், எங்களைய விட யாரும் இல்ல, எங்களைய தாக்கேலா, எங்ககிட்ட அந்த ஐட்டமிக்கு இந்த ஐட்டமிக்கு சொல்லக்கூடிய அந்த அரசர்கள், அந்த மிக சூப்பர் பவர் என்று சொல்லக்கூடிய மக்களிடத்தில் அல்லாஹ் தாலா கேட்பான், லிமனில் முல்குல் யௌம், இன்றைய நாள் இந்த உலகத்தினுடைய ஆட்சியாளன், அரசாட்சியுடையவன், ஆளக்கூடியவன் யார் இருக்கிறேன் அல்லாஹ் தாலா கேட்பான். அதுக்கு பதில் சொல்லக்கூடியதுக்கு யாருமே இந்த உலகத்துல உயிரோடு வைக்க மாட்டாங்க. அல்லாஹ்வே அதுக்கு பதில் கொடுப்பான், லில்லாஹில் வாஹிதில் கஹார், அடக்கி ஆளக்கூடிய அல்லாஹ் தான் இந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடியவன், படைத்தவன், அல்லாஹ்வே இந்த உலகத்துக்குரிய அரசாட்சியானவன், ஆளக்கூடியவன் என்றதை அல்லாஹ் தாலா சொல்வான். அன்பே சங்கைக்குரியவர்களே, அல்லாஹ் தாலா இந்த முழு உலகத்தை மாளித்து விட்டு முழு உலகமையுமே இல்லாமான பொருள் திரும்பவும் அல்லாஹ் தாலா என்ன செய்வான், அனைத்து உயிரினங்களுக்கும் உயிரை கொடுப்பான். அல்லாஹ் தாலா அவனுடைய கேள்வி கணக்கை ஆரம்பிப்பான். அல்லாஹ் தாலா குர்ஆன்ல சொல்றான், இத ஷம்சு குவ்விரத், சூரியனினுடைய ஒளி இழந்து அது சுருக்கப்பட்ட போது, ஏனென்றால் மலைகள் பஞ்சு பஞ்சாக ஆகிவிடும், பூமிகள் பல துண்டுகளாக பிளந்துவிடும். இப்படியான ஒரு நிலைமையில கியாமத்தினால் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் தாலா இந்த அனைத்து மக்களையும் மஹ்ஷர் மைதானத்தில் ஒன்று சேர்ப்பான். மஹ்ஷர் மைதானத்தில் ஒன்று சேர்த்து அந்த மக்களிடத்தில் கேள்வி கணக்கை அல்லாஹ் தாலா ஆரம்பிப்பான். அந்த நேரத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் யாரையும் பத்தி யோசிக்க மாட்டாங்க. அனைவர்களும் நப்சி நப்சி, நான் எப்படி தப்பிக்கொள்வது, நான் என்னைய எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்ற அந்த சிந்தனையோட தைப்பாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபதிஹி வ பனி லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமைதின் ஷஅனு யுக்னி. அந்த நாள்ல சகோதரன் இன்னொரு சகோதரனை கண்டா விரண்டு ஓடுவாரு, குழந்தைகள் பெற்றோர்களை கண்டா விரண்டு ஓடுவாங்க, கணவன் தன் மனைவியை குழந்தைகளை கண்டா விரண்டு ஓடுவாங்க. இப்படியான ஒரு நிலைமை, யாரும் யாருக்கும் உதவி செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி நிலைமையில அல்லாஹ் தாலா கேள்வி கணக்கு ஆரம்பிக்கக்கூடிய நேரத்துல இந்த சூரியனை அல்லாஹ் தாலா எங்களுடைய தலைக்கு நெருக்கமாக ஆக்கி வைப்பான். இதை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கியாமத் நாளில் அல்லாஹ் தாலா இந்த சூரியனை எங்களுடைய தலைக்கு 1 மைல் தூரத்தில் வைத்திருப்பான் என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இந்த ஹதீஸை மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றாங்க. அப்ப சூரியன் 1 மைல் தூரம் என்றால் என்ன, ஹதீஸ்ல வருது மீல் என்று கருத்துல வருது. இப்ப இந்த ஹதீஸை மிக்தாத் பின் அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை தொட்டும் அறிவிக்கக்கூடிய அந்த ராவி சொல்றாரு, ஹதீஸ்ல மீல் என்று வந்திக்குது. மீல் என்றால் அரபுல 2 கருத்து இருக்குது. ஒன்று நாங்க எப்படி பாய்ப்போமே, மைல் கணக்கு, 1 மைல் 2 மைல் என்று பாய்ப்போமே, அந்த மயிலுடைய கருத்து மீக்குது. இன்னொரு கருத்து இருக்குது, மீல் என்றால் நாங்க கண்ணுக்கு சுருமா பூசுவோமே, இந்த சுருமாவுடைய குச்சியுடைய கருத்து மீக்கி. எனவே கியாமத்து நாள் அல்லாஹ் தஆலா இந்த சூரியனை எங்களுக்கு தலையில இந்த 1 மைல் தூரத்தில் வச்சிருப்பானா அல்லது ஒரு குச்சி அளவுல வச்சிருப்பானா என்ற கருத்து இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய தாபியின் சொல்றாரு. இந்த ஹதீஸ்ல இருந்து இந்த மீல் என்ற கருத்துக்கு நபி அவங்க குச்சி என்ற கருத்தை கொடுக்குறாங்களா அல்லது 1 மைல் என்ற கருத்தை கொடுக்குறாங்களோ தெரியா என்றதை சொல்றாங்க. எனவே எதை எப்படி இருந்தாலும் அது ஒரு குச்சி அளவு சிரம் இருந்தாலும் சரி, அளவுல இருந்தாலும் சரி, அல்லது 1 மைல் தூரத்துல இருந்தாலும் சரி. இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு இந்த சம்மர் சீசன் வந்துட்டால் எத்தனையோ மைல் கணக்கு தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரியன் வெப்பத்தின் காரணமாக எங்களுக்கு எல்லாம் இந்த ஏசி இல்லாம ஈக்கலாம், வெளியே வேலை செய்யலாம். வெளியே ரோட்ல வேலை செய்யறவங்களுக்கு இந்த சீசன்ல விசேஷமா சுபம் 4 மணி 5 மணி ஸ்டார்ட் ஆக்கி பகல் 1 மணி வரைக்கும் வைப்பாங்க. ஏன், பகல் 12 1 மணிக்கு போற சூரியனுடைய வெப்பம் கூட, அதனால அவங்களுக்கு வேலை செய்ய கஷ்டமாகும் வேண்டி வேலையை நேரத்தோட ஆக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு வெப்பமாயிக்கும். இது மைல் கணக்கு, பல மில்லியன் கணக்கு மைல் தூரத்துல இருக்கிற சூரியனுக்கு இவ்வளவு வெப்பம் என்றால், சும்மா சரி எங்க தலைக்கு மேல ஒரு குச்சிட அளவு தூரத்துல குணாந்து சூரியனை வச்சாலோ அல்லது 1 மைல் அளவு தூரத்துல குணாந்து சூரியனை வச்சா எப்படி ஈக்கும் எங்க நிலைமை, அந்த கியாமத்துடைய நாள் எப்படி ஈக்கும் நிலைமை நபி ஹதீஸ்ல சொல்லி காட்டுறாங்க. இந்த சூரியனுடைய வெப்பத்தின் காரணமாக மக்கள் எப்படி ஆகுவாங்கடா, அவங்களுடைய அமலுக்கு ஏற்றவாறு வேர்வையில தாண்டு போய்த்துருவாங்க. சிலர்கள் அவர்களுடைய கண்டைக்கால், அதாவது ஹீல்ட் அளவுக்கு அவங்களுடைய அந்த வெப்பத்தின் காரணமாக வேர்வையில தாண்டிப்பாங்க. இன்னும் சிலர்கள் அவர்களுடைய முட்டுக்கால் அளவு, இன்னும் சிலர்கள் அவர்களுடைய இடுப்பின் அளவுக்கு, இன்னும் சிலர்கள் முழுமையாகவும் அவர்களுடைய வேர்வையால தாண்டி இருப்பாங்க. இப்படியான ஒரு நிலைமையில் ஈக்கக்கூடிய நேரத்துல
இப்படியான நிலைமையில மனிதர்கள் இருப்பாங்க. அந்த சூரியனுடைய வெப்பத்தின் காரணமா இப்படியான நிலைமையில இருப்பாங்க. இந்த மாதிரி நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறி காட்டுறாங்க ஒரு ஹதீஸ். மக்கள் எல்லாம் இப்படியான வெப்பத்துல, இப்படியான வேர்வையில, அவர்களுடைய வேர்வையின் அவருடைய அமலுக்கேற்றவாறு வேர்வையில் அவர்கள் மூழ்கிக்கக்கூடிய நேரத்துல நபி அவங்க சொல்றாங்க, சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லுஹு. அல்லாஹ் தஆலா அந்த மாதிரி மக்கள் மூழ்கி இருக்க வேர்வையில் மூழ்கி இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா 7 கூட்டத்துக்கு நிழல் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். 7 கூட்டத்துக்கு நிழலை கொடுப்பான். எப்படியான நிலைமையில? மக்கள் எல்லாம் வேர்வையில தாண்டி மிகவும் ஒரு கஷ்டப்பட்டு கொண்டு மிகவும் ஒரு கஷ்டமான நிலையில அல்லாஹ் தஆலா 7 பேருக்கு இந்த அல்லாஹ்வினுடைய நிழலை கொடுப்பான். அல்லாஹ்வினுடைய நிழல் என்றால் என்னது? அல்லாஹ்வினுடைய நிழல் என்றால் அதுதான் அல்லாஹ்வினுடைய அரிசினுடைய நிழல். அல்லாஹ்வினுடைய அரிசினுடைய நிழலை கொடுப்பான். சங்கைக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அரசினுடைய நிழல் கிடைப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை. அப்படியா நேரத்துல ஒவ்வொருவரும் அந்த கஷ்டத்துல தன்னுடைய நப்சி நீக்கூடிய நேரத்துல அல்லாஹ் இந்த 7 பேரை தேர்ந்தெடுத்து 7 கூட்டத்தினரை தேர்ந்தெடுத்து அவனுடைய நிழலை கொடுப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை. எனவே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா இந்த அரசனுடைய நிழலை கியாமத் நாளில் 7 பேருக்கு கொடுக்கக்கூடியவனாயிருக்கின்றான் என்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டினாங்க. அந்த 7 பேர் யார் என்றதை நாங்க பார்த்தோம் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாங்க, முதலாவதாக அந்த அது யார் என்றால் இமாமுன் ஆதிலுன், ஒரு ஹொனஸ்டான ஒரு அரசன். அது அரசன் ஆயிக்கட்டும், அல்லது ஒரு இதுல தீர்ப்புக்கு கூடிய காதி ஆயிக்கட்டும், ஜட்ஜ் ஆயிக்கட்டும், அல்லது எங்களுக்கு பொறுப்புதாரியக்கூடிய பிரசிடென்ட் ஆயிக்கட்டும், அல்லது எங்களுக்கு பொறுப்பாக வைக்கக்கூடிய எங்களுடைய சட்ட திட்டங்களை எங்களுக்கு சொல்லி தந்து எங்களை வழிநடத்தக்கூடியவர்கள், இப்படியான ஒரு மனிதன் இமாம் என்று நாங்கள் நினைக்கிறாரு பள்ளியில தொழிற்கூடிய இமாம் இல்ல, அவங்க இல்ல, எங்களுக்கு பொறுப்பானவங்க, ஒரு நீதியான அரசன், நீதியான பிரசிடென்ட், நீதியான மக்களுக்கு தீர்ப்பளிக்கக்கூடிய காதிகள், ஜட்மார், இவங்க எல்லாம் இதுல சேருவாங்க. சங்கைக்குரியவர்களே, எனவே ஒருவர் அவருடைய தீர்ப்புல அவர் செய்யக்கூடிய தனக்கு கீழான பிரஜைகளுக்கு நாங்க செய்யக்கூடிய நேரத்துல நீதியாக நடக்கிறது இது அவருக்கு அந்த பிரமாண்டமான அரசியல் அதனுடைய நிழலை கீழ் ஈக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். ஆனால் என்னது? நீதத்துவம் என்று ஈக்கணும். மக்களுக்கு சொல்றது, நீங்க எல்லாம் உங்களோட பெல்ட்டை நல்லா இறுக்கி கேட்டுக்கோங்க, எங்களுக்கு வாழ்க்கையில எங்களுடைய கசானால கஷ்டமாயிக்குது, அதனால எங்களுக்கு சரியான முறையில செலவழிச்சு கொள்ளையில, அதனால நீங்க 3 நேரம் தின்றவங்க 2 நேரம் தின்னுங்கன்னு சொல்லிட்டு இவங்களை பார்த்தா பெரிய ஐஃபை லெவல்ல வாழ்றது. இது ஹொனஸ்டான தன்மை இல்லை. ஏன்னா இப்படியானவங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளணும். இப்படியான அரசர்கள் ஆயிக்கட்டும், இப்படியான எங்களுக்கு மேல உள்ள பொறுப்புதாரிகள், அது எங்களினுடைய உசராக்கள், அதாவது எங்களுடைய மினிஸ்டர்மார் ஆயிக்கட்டும், ஒரு பிரஜைக்கு பொறுப்பான மினிஸ்டர் மாறாக்கணும், அவங்களா இருந்தாலும் இந்த மாதிரி பயந்து கொள்ளணும். ஏனென்றால் எப்பொழுது இவர்கள் சரியான நீதமா நடப்பாங்களோ அப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா அந்த அரசுடைய நிழல்ல கியாமத்தினால் எந்த ஒரு நிழலும் இல்லாத நேரத்தில் அந்த அரசுடைய நிழல் அல்லாஹ் தஆலா. இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டினாங்க, வஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், ஒரு வாலிபர் அவருடைய வாலிபத்தை அவர் என்ன செஞ்சு கொள்றாரு? அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில இபாதத்திலேயே கழிக்கிறாரு. இந்த ஹதீஸ்க்கு விளக்கம் கூறக்கூடிய உலமாக்கள் ஏன் அல்லாஹ் ஷாபுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் ஷாபுன், அதாவது வாலிபர் என்று சொன்னாங்க என்றால், ஒரு மனிதன் வாலிபத்துல செய்யக்கூடிய நேரத்துல வாலிபத்துல எவ்வளவு பாவங்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும், எவ்வளவு எல்லாம் மாற்றம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். ஆனால் வயோதிகமாக கூட அதெல்லாம் குறைஞ்சி அல்லாஹ் பக்கம் ஒட்டோவா திரும்பிடுவார். எனவே இந்த வாலிபத்துல அவருடைய வாலிபத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி ஆக்கி அல்லாஹ்வுடைய இபாதத்துக்காக வேண்டிய டைம் ஒதுக்குறார் என்றால் இது மிகப்பெரிய விஷயம். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபுன்னு சொன்னாங்க. இதே போலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல கூறி காட்டினாங்க, இஹ்தனிம் ஹம்ஸன் கப்ல ஹம்ஸ், 5 விஷயம் வர்றதுக்கு முன்னாடி 5 விஷயத்தை நீங்க பொக்கிஷமாக பெற்றுக்கோங்க. அதுல ஒன்று சொன்னாங்க, ஷபாபக கப்ல ஹரமி, உனக்கு வயோதிபம் வருவதற்கு முன்னாடி வாலிபத்தை ஒரு பொக்கிஷமாக கனிமத்தாக பெற்றுக்கொள்ளுங்க. ஏனென்றால் வாலிபத்தில் செய்யக்கூடிய இபாதத்தை நாங்க வயோதிபத்தில் எங்களுக்கு செய்ய முடியாம போனாலும் அல்லாஹ் தஆலா வாலிபத்தில் இவன் தஹஜ்ஜுத் தொழுந்திருக்கிறான், அதே போல நோன்பு பிடிச்சிருக்கிறான், சுன்னத்தான நோன்புகள் பிடிச்சிக்கிறான். எனவே வயோதிபமான பிறகு அது பிடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்ல, நோயாளி ஆகிறாரு, பெட்டோர் ஆகிறாரு, அல்லாஹ் தஆலா வாலிபத்தில் செய்த நன்மையை வைத்து வயோதிபத்தில் அல்லாஹ் தஆலா அதுக்குரிய கூலியை கொடுப்பான். எனவே எந்த வாலிபர்கள் இதனை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ அவங்க முழுமையாக முயற்சி செய்யுங்க. அல்லாஹ்வுடைய இபாதத்துக்காக இன்றைக்கு முழு வாலிபருடைய நிலைமையை எடுத்து பார்த்தால் எல்லாம் ஃபேஸ்புக், டிக்டாக், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட் அதுலதான் காலத்தை கொடுக்குறாங்க.
எனவே நல்ல விளைக்கோங்க, கியாமத்து நாள்ல எந்த ஒரு நிழலும் இல்லாத நேரத்தில் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அந்த நிழலை தர வேணும் என்றால், அரசுடைய நிழலை பெற வேண்டும் என்றால், எங்களுடைய வாலிபத்தை அல்லாஹ்க்கு பொருத்தமான முறையில் அல்லாஹ்வுக்குரிய இபாதத்துல கழிக்கிறதுக்கு முயற்சி செய்யும். அதே போல மூணாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வர்ரஜுலுன் ஸக்கரல்லாஹ் ஃபீ ஹலா ஃபஃபாவத் ஐனாஹு. ஒரு மனிதன் தனிமையிலிருந்து அல்லாஹ்வை திக்ர் செய்கின்றான், அல்லாஹ்வை துதி செய்கின்றான், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகின்றான். அதாவது அல்லாஹ்வை திக்ர் செய்கின்றான் என்ற அர்த்தம் இல்ல ஒரு மூலக்காய் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்றது மட்டும் இல்ல. திக்ர் என்று சொன்னால் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துறது. அல்லாஹ் தஆலா இவ்வளவு நியமத்துகள் எனக்கு தந்திக்கிறானே, நான் எவ்வளவு தவறுகள் செஞ்சாலும் அல்லாஹ் தஆலா என்னைய சங்கப்படுத்துறானே, என்ற ரிஸ்குடைய வாயில திறந்து வச்சிருக்கிறானே. அல்லாஹ் கண்ணியமானவன், அல்லாஹ் உயர்தரமானவன், அல்லாஹ் தூய்மையானவன் என்று இவர் தனியே இருந்து இவர் அல்லாஹ் நினைக்கிறேன், அல்லாஹ்க்கு காலிக்கா கைக்குதா, அல்லாஹ் எப்படி மனுஷனை போல இதை இல்ல, அல்லாஹ்வை நினைக்கிறேன் என்றே அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட படைப்பினங்களை நாம சிந்திச்சு பார்க்கிறது. அல்லாஹ்வை நினைப்பது என்பது என்னது, அல்லாஹ்வினால் எங்களுக்கு தந்திக்கூடிய சந்தர்ப்பங்களை நாம பார்க்கிறது. இவ்வளவு நான் இப்படி செஞ்சோம், அல்லாஹ் தஆலா எனக்கு சில ஆப்பர்ச்சுனிட்டிகளை தந்திக்கிறானே, அல்லாஹ் தஆலா என்னைய வசதி இல்லாம படுத்திக்கிறான், ஆனால் உடம்புல சிஹத்தாக ஆஃபியத்தா படுத்திக்கிறானே. அல்லாஹ் தஆலா எனக்கு எவ்வளவு பேர் வசதி இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு மலை அளவு செல்வங்களை தந்திக்கிறானே என்று அல்லாஹ்வை நினைத்து அல்லாஹ்வை துதி செஞ்சு கொண்டு தனிமையில இருந்து இதை நினைச்சா அழுவார். இப்படி சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் தந்தானே என்று அல்லாஹ்வினுடைய அந்த குதிரத்களையும் அல்லாஹ்வினுடைய வல்லமையும் அல்லாஹ்வை துதி செஞ்சு கொண்டு இவர் தனியாக இதனை நினைச்சு அழுந்து கொண்டிருக்கிறார். இவருடைய இஹ்லாஸின் காரணமாக இவர் செய்யறது அல்லாஹ்வுக்காக வேண்டியதுனால அல்லாஹ் தஆலா இவ்விதமான மனிதர்களையும் அந்த நிழலில்லாத நேரத்தில் கியாமத்துடைய நாளில் அரசுடைய நிழலை அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றானே. இவருடைய இஹ்லாஸ், இவரை என்னைய நினைச்சு தனி ஆட்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்கன்றதுக்காக இல்ல, எல்லாத்தையும் முடிச்சுட்டு கல்நெல்லாம் நல்ல தொடர்ச்சி வெளியே போகல சாதாரண போறாரு, யோசிக்கிறாங்க ரூம்ல இருந்து இவர் தூங்கிட்டு வந்திருக்கிறார் ஆக்கியம், நைட் முழுக்க ஒரு தூங்கிலையாக்கி மற்றோட கண்ணு சோத்திக்கணும். ஆனா இவருக்கும் அல்லாஹ்வுக்கும் தான் தெரியும் தனிப்பட்ட முறையில் இருந்து செஞ்ச பாவங்கள், அல்லாஹ் தஆலா செஞ்ச பாவத்தை செஞ்ச பொருள் என்னை இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி தந்து வச்சிக்கிறானே, சந்தர்ப்பங்களை தந்திக்கிறானே நினைச்சு அல்லாஹ்வை திக்ர் செஞ்சு அழுந்திருக்கிறார் என்பது அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் தான் தெரியும். எனவே இந்த இஹ்லாஸை வச்சும் அல்லாஹ் தஆலா இவருக்கு அந்த கியாமத்துடைய நாளில் எந்த ஒரு நிழலும் இல்லாத நேரத்தில் அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழலை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றார். நாலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மஸ்ஜித். சொன்னாங்க ஒரு மனிதன் அவருடைய உள்ளம் பள்ளியுடனே தொடர்பாய்க்குது. பள்ளியுடனே தொடர்பாய்க்கு நல்லா விளங்குங்க, பள்ளியிலே 24 மணித்திலையும் திண்டிட்டு குடிச்சிட்டு இருந்து கொண்டிருக்கிறது இல்ல அர்த்தம். பள்ளியுடன் தொடர்பு எங்க போனாலும் அல்லாஹ் டக்குன்னு நான் பள்ளிக்கு போய்த்துருவோமே, பாங்கு செல்லுதே நான் பள்ளிக்கு போய்த்துருவோமே, இன்றைக்கு இஷாவுக்கு போறோம் ஒரு பயான் ஒன்று செல்லிச்சு பயான் வச்சிக்கிறேன்றாங்களே, எனவே நான் டக்குன்னு பள்ளிக்கு போகணும் என்ற அந்த ஃபிக்ர், அந்த யோசனை எங்க வெளியே போனாலும் அவருடைய முழு நோக்கமும் டக்குன்னு அந்த வேலையை முடிச்சுட்டு பள்ளிக்கு வந்துருவோமே என்ற ஒரு ஆசை. 5 நேர தொழுகையும் இம்மா ஜமாத்தோட போய் தொழுகிறார், பள்ளியில் இல்லாத ஒரு ப்ரோக்ராமிக்கா விடாம கலந்து கொள்றாரு. இஷாவுக்கு போற பயான் வச்சிக்கிறாங்களா, எழும்பி வெளியே போறாரு, எந்த ஒரு பிரயோஜனம் இல்ல, யோசிக்கிறார் இல்ல நான் என் எல்லா வேலையும் முடிஞ்சு பள்ளியிலேயே அந்த நேரத்தை கொடுத்து அந்த நன்மைகளை சம்பாதிச்சு அந்த உள்ள முழுதும் பள்ளியை தான் நாடுது. எங்க போனாலும் என்ன பிசினஸ் செஞ்சாலும் அதான் கேட்ட உடனே அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அதான் கேக்குது, எல்லாத்தையும் வச்சுட்டு இல்ல அதான் கேட்டாச்சு. எனக்கு இப்ப கவர்மெண்டால சட்டம் போட்டு இல்ல, எனக்கு கவர்மெண்டால சட்டம் இல்ல. ஒரு காலத்துல இந்த சவுதியில கவர்மெண்ட் சட்டம் என்னது, அதான் கேட்டா காஃபிர கடையா இருந்தாலும் முஸ்லிம் நான் முஸ்லிம் கடையா இருந்தாலும் அவன் மூடணும். ஆனால் இப்ப அது அப்படி என்று இல்ல. ஆனாலும் இவர் யோசிக்கிறாரு, நான் ஊரை தொலைஞ்சிட்டு வந்துட்டேன், அசருக்கு எப்ப வாங்க செல்லும் அல்லாஹு அக்பர் என்று கேட்டோட எவ்வளவு பிசினஸ் பெரிய பிசினஸ் நேரமா இருந்தாலும் அவ்வளவு வச்சுட்டு கடையை மூடுறாரு, அப்படி போறாரு பள்ளிக்கு. இப்படி பள்ளியுடன் தொடர்பாய்க்கும் இவருடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்ல கூறி காட்டினாங்க, எந்த மனிதன் ஒரு தொழுகையை தொழுந்து விட்டு அடுத்த தொழுகைக்காண்டி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரோ இதுவரை உள்ள காலத்துக்கு மலக்குமார்கள் இவர்களுக்காக வேண்டி ஸலவாத் கூறுறாங்க. அப்படி என்றா என்னது, மலக்குமார்களோட பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடம் இஸ்திக்ஃபார் செய்றாங்க. அல்லாஹும்ம ஃபிர் லஹு அல்லாஹும்ம அர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னித்து விடுவாயாக, இவருக்கு அருள் புரிவாயாக, ரஹ்மத் செய்வாயாக வேண்டி மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் இவருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுறாங்க என்று ஹதீஸ். எனவே எந்த மனிதனுடைய உள்ளம் பள்ளியுடன் தொடர்பாய்க்குதோ அவருக்கும் இன்ஷா அல்லாஹ் அந்த நிழலே இல்லாத கியாமத்து நாளில் அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழல் கிடைக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாங்க. அதே போல 5வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாங்க, வரஜுலானி தஹாப்பா ஃபில்லாஹ், 2 தோழர்கள் இன்றைக்கு பார்த்தோம்டாக்கா குரூப்ஸ்கள் அனுப்பி கொண்டிருப்பாங்க, நாங்க கூட்டாளிமார், நாங்க எப்படி கூட்டாளிமார் தெரியுமா, நாங்க எல்லாம் எவ்வளவு பெரிய நண்பர்கள் தெரியுமா. நண்பர்கள் என்றவங்க தன்னுடைய மனைவியை விட முக்கியம், தன்னுடைய பெற்றோர்களை விட முக்கியம், எல்லாம் போனாலும் கவலை நண்பன் தான் கடைசி வரைக்கும் எவ்வளோ பொய் பிரச்சாரங்கள் இப்படி செய்யப்படுவது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த எந்த ஒரு நண்பர்களையும் பிரயோஜனம் இல்லை, இந்த எந்த ஒரு நண்பர்களையும் பிரயோஜனம் இல்லை. எந்த நண்பர்களுக்கு அல்லாஹ் தஆலா கியாமத்து நாள்ல நிழல் இல்லாத நேரத்துல அல்லாஹ் தஆலா நிழலை கொடுப்பான் என்றாக்கா தஹாபா ஃபில்லா, அவங்க ரெண்டு பேரும் அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசிக்கிறாங்க, அல்லாஹ்வுக்காக வேண்டி. ஒருத்தர் அடுத்தவர மெதுவ குழியில விழத்தட்டுறதுக்காண்டி யோசிக்கிறது இல்ல, ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்க நல்ல கூட்டாளிமார், ஒரு பிசினஸ் தொடங்கும், நல்ல போல இவரை தள்ளிவிட்டு இவர் மட்டும் அதை செய்ய பாக்குறது, இப்படியான கூட்டாளிமார்கள். இதனைக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கூறி காட்டுகின்றான், அல் அஹில்லாஉ யௌமைதின் பஅதுஹும் லிபஅதின் அது. கியாமத்துடைய நாளில் ஒவ்வொரு கூட்டாளிமாரும் அடுத்த கூட்டாளிமார்கள் எதிரியா இருப்பாங்க, எனிமி ஆயிப்பாங்க. இல்லல் முத்தகீன், யாரு தக்வாதாரிகளா இருந்தார்களோ, இந்த துனியாவுல ரெண்டு கூட்டாளிமார்களும் அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களா இருந்தாலும் அவர்களை தவிர. அப்படி இல்லாத எல்லா கூட்டாளிமார்களும் கியாமத்தினால ஒருத்தரை காட்டி கொடுக்கக்கூடியவன் ஆயிப்பான். யாழ்லா நான் நல்ல முறையில தான் யாழ்லா ஈந்தன், ஆனா இதா இவன் தான் என்னைய வீட்டுல ஈக்கோடு இல்ல, கூட்டி போனா வா நைட்ல போவோம், கூட்டி போனா வா அங்க போவோம் இங்க போவோம், அந்த இதை பார்க்க போவோம், இந்த படத்தை பார்க்க போவோம், இந்த காணிகளுக்கு போயிட்டு ஃபித்னாக்களை செய்வோம் அதை செய்வோம், என்னைய கூட்டி போன இவன் தாண்டி ஒருத்தர் மாட்டிக்க கூடியவர்கள மாட்டி விடக்கூடியவர்களா ஆகுவாங்க என்றதை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். இல்லல் முத்தகீன், ஆனால் அவர்கள் தக்வாதாரிகளா இருந்தாலே அன்றி. அல்லாஹ்வுக்கு பயமுடைய இறைச்சொல்லை என்ன செய்வாங்க, நல்ல விஷயத்துக்கு மாத்திரம் வாங்கலேன் சொல்ல. நான் ரெண்டு பேரும் எவ்வளவு நல்ல கூட்டாளி பாருங்க, நாங்க இன்றைக்கு பள்ளியில ஒரு நல்ல அமல் நடந்து கொண்டிருக்கோம், வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அதுல கலந்து கொள்வோம். இன்றைக்கு எங்களோட குர்ஆன் கிளாஸுக்கு வாங்க அதுல போய் கலந்து கொள்வோம். இன்றைக்கு ஒருத்தர் தொழுறாரு ஒருத்தர் தொழுறாரு செல்றது, வாங்க ரெண்டு பேரும் போயிட்டு இமாம் ஜமாத்ல கலந்து கொள்வோம். இப்படியான ஒருத்தருக்கொத்தர் தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான். அல்லாஹ் தஆலா சொல்ல, நீங்க ஒருவருக்கு நல்ல விஷயத்துல ஹெல்ப் பண்ணி கொண்டிருங்க, ஆனால் ஒருவருக்கு பாவமான விஷயத்துல ஹெல்ப் பண்ணிருங்க. வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், ஒருத்தர் தாக்குற விஷயங்கள், மற்றவர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய விஷயங்கள், இப்படியான விஷயங்கள்ல நீங்கள் உதவி செய்து கொள்ள வானம் என்று அல்லாஹ் சொல்றார். இணைய சங்கைக்குரியவர்களே, கூட்டாளிமாராக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில அவர்கள் ரெண்டு பேர் சரியான முறையில் இருந்தால் அல்லாஹ்வினுடைய இந்த அரசுடைய நிழல் மட்டுமில்லை, இன்னும் ஹதீஸ்கள் வந்திருக்குது. அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசிக்கக்கூடியவர்கள் கியாமத்து நாள்ல முத்து மேடைகள் அமரப்பட்டிருப்பாங்க. கியாமத்து நாள்ல முத்து மேடைகள், முத்தால் அமைக்கப்பட்ட அந்த மேடைகள் வைப்பாங்க. இவங்க பாக்குற மக்கள் கேட்பாங்க, யார் இவங்க, நபிமார்களா, சித்திகீன்களா, சாலிஹீன்களா, யாராவது நபிமார்களா இவங்க, இல்லாட்டி நபிமார்களுக்கு புறவந்த சித்திகன் என்று சொல்லக்கூடிய சித்திகீன்களா, அல்லது என்ன சாலியான மக்கள் என்னடா இல்ல, இவங்க யாரும் இல்ல. பார்த்தா யார் என்றால் ஒருவருக்கு ஒருவர் அல்லாஹ்வுக்கு நேசித்துக் கொண்ட மக்கள், உண்மைக்காக வேண்டிய அல்லாஹ்வுக்காக உண்மையான தோழமை வச்சு கொண்டாங்க. பாவத்துடைய விஷயத்துல ஒருத்தர் உதவி செஞ்சு கொள்ளவும் இல்ல, பாவமான விஷயங்களை தடுத்து அல்லாஹ்வுக்கு பொருத்தமான விஷயத்துல நேசம் வச்சு கொண்டாங்க. அதுக்காக அல்லாஹ் கூட கொடுத்த கிஃப்ட் என்னது, அந்த கியாமத்துடைய நாள்ல அல்லாஹ் தஆலா முத்து மேடையில் அமர வச்சிருப்பான். சுப்ஹானல்லாஹ். சங்கைக்குரியவர்களே, எனவே இந்த ஹதீஸின் பிரகாரம் இவங்க என்ன செய்வாங்க, கியாமத்துடைய நாள்ல அல்லாஹ்வுக்காக வேண்டி இவங்க ஒருவருக்கொருவர் நல்ல முறை நேசம் வைத்துக் கொண்டிருந்தால் அல்லாஹ் தஆலா அந்த நிழலே இல்லாத இடத்துல அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழலை கொடுப்பான் என்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதே போல ஆறாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வர்ரஜுலுன் தஅத்ஹு இம்ரஅத்துன் ஸாத்து மன்ஸபின் வஜமாலின் இலா நஃப்ஸிஹா. நஊது பில்லாஹி மின்ஹா. இவ்விதமான இப்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் இது மிக முக்கியமான, இப்படியான ஒரு சந்தர்ப்பம் வந்து நாங்க தவிர்த்து கொள்றேன்றது சாதாரண விஷயம் இல்லை, அதுக்கு மிகப்பெரிய ஈமானிக்கும். நபி அவங்க சொன்னாங்க, ஒரு பெண், அழகான ஒரு பெண், நல்ல ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பெண், நல்ல குலம் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு அழகான பெண் ஒரு ஆண் அழைக்கிறா, வா என்னையோட வந்து ஜினா செய், என்னையோட ஒன்று சேரு, பிசிக்கலா ஒன்று சேரு என்றதை அழைக்கக்கூடிய நேரத்துல இவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்றால், நீ அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை பயப்படுகின்றேன், உன்னை ஜினா செய்ய வர மாட்டேன் என்று சொல்லக்கூடிய மனிதன் அவனுடைய தக்வாவை வைத்து, அவனுடைய இரையச்சத்தை வைத்து, அவனுடைய ஈமானினுடைய அளவை வைத்து அல்லாஹ் தஆலா அந்த நிழலே இல்லாத கியாமத்து நாளில் அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழலை கொடுக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். லேசான விஷயம் இல்லை. நபிமார்களுக்கு வருவது இப்படியான சோதனை. அது மூசா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சம்பவம் எங்களுக்கு தெரியும். அவரு இருந்த அந்த அரசன் இல்ல, அரசனை கீழே இருந்த கவர்னர் அவருடைய மனைவி இவரை ஒன்றுக்கு சேர கூப்பிடுறாங்க. அல்லாஹ்வையே பாதுகாக்கும், நான் இதுக்கு ஒரு நாள் வரமாட்டேன் என்று ஓடுறாங்க. அந்த ஓடக்கூடிய அந்த இது அவர்களுக்கு அதுக்கு பிறகு சிறை தண்டனையாக மாற்றப்பட்டிருந்தாலும் அது பெரிய சம்பவம். இறுதியில் அவர்கள் அந்த தப்பிக்கொண்ட அந்த அல்லாஹ்வுக்கு பயந்த அந்த தக்குவா அந்த ஈமானை வைத்து அல்லாஹ் தஆலா அந்த முழு மிஸ்ருக்கே ஹஸானாவுடைய பொறுப்பு, முழு பொக்கிஷத்துக்குமே பொறுப்புதாரியாக அல்லாஹ் தஆலா அவர் ஃபியூச்சர்ல இருக்கார். சுப்ஹானல்லாஹ். ஏனென்றால் இது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களை நினைச்சு பார்க்கணும், எங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஈமான் ஈக்கணும்.
ஒரு தனிமையான சந்தர்ப்பம் கிடைக்குது, ஒரு பெண், நல்ல அழகான பெண், அதே போன்று ஒரு நல்ல வம்சம் குலம் கோத்திரக்கூடிய ஒரு பெண் என்னை அழைக்கிறா அவரோட ஜினா செய்து. அந்த நேரத்துல நான் அல்லாஹ்வை பயப்படுகின்றேன் என்ற ஒரு வார்த்தை என்ற வாயிலிருந்து வருவதென்றால் சுப்ஹானல்லாஹ், அது எப்படியான ஒரு நிலைமை வரும். அதுக்காக வேண்டிய அல்லாஹ் தாலா இந்த கியாமத்துடைய நாள்ல நிழல் இல்லாத நேரத்துல அல்லாஹ் அரசுடைய நிழல்ல இப்படியான மக்களுக்கு கொடுக்கக்கூடிய நாய்க்குதான் அல்லாஹ் தாலா விதமான பாக்கியம் நம்மளுக்கு தந்துருவாங்க. அதே போல சங்கைக்குரியவர்களே, இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வரஜுலுன் தஸத்தக பிஸதகத்தின் ஃபஅஃபாஹா ஹத்தா லா தஅலம ஷிமாலுஹு மா ஸனஅத் யமீனுஹு. ஒரு மனிதன், அந்த மனிதன் சதகா கொடுக்கிறான், தன்னுடைய வலக்கரம் கொடுக்கக்கூடிய அந்த சதகாவை இடது கை தெரியாத அமைப்புல கொடுக்கிறான். தன்னுடைய வலது கையால கொடுக்கக்கூடிய சதகா இடது கைக்கு கூட தெரியாது. அப்படி என்ற என்ன அர்த்தம் என்றால், தன்னுடன் இருக்கக்கூடிய இந்த கைக்கு ஒரு கையால கொடுக்கக்கூடியது இன்னொரு கைக்கே தெரியா என்றால், தன்னுடைய யாருக்குமே தெரியும் இவர் கொடுத்த சதகா. வெளிரங்கத்துல எல்லாம் கேட்கிறாங்க, இவர் என்னப்பா ஒன்றுமே செய்யறாரு இல்லாத மாதிரி தான் நினைக்குது. அவர்கள் உள்ரங்கத்துல யாருக்குமே தெரியாம பல பேர்களை இவர் கவனிக்கிறாரு, பல பேர்களை கேர் பண்ணிக்கிறாரு, பல உதவிகளை செஞ்சுக்கிறார், ஆனா யாருக்குமே தெரியும். ஒரு தேவைகள் இருக்குது. இப்போ ஒரு அசோசியேஷனால உதவி செய்யறாங்க. ஆனா அந்த உதவிக்கு போட்டோ பிடிக்கணும், ஒன்றும் செய்யறேன். ஒரு நாள் சில இன்வெஸ்டிகேஷன் வந்தா இவங்க இந்த சல்லிகள் எப்படி செலவழிச்சீங்க, யாருக்கு கொடுத்தீங்கன்னு காட்டுறதுக்காண்டி ஒரு ப்ரூஃப் வேணும்ன்றதுக்காகவே போட்டோகள் எடுக்கிறாங்க, வேற விஷயம். ஆனால் இன்றைக்கு என்ன செய்யப்படுவது என்றால், பெய்த்து ஆட்களோட வீடை தட்டி கொடுத்துட்டு அதை போட்டோ எடுத்துட்டு போட்டு 50 வீட்டுக்கு நாங்க அரிசி பங்கிட்டோம், 60 வீட்டுக்கு நாங்க மரக்கறி ஐட்டங்களை கொடுத்தோம், இவரை ஹெல்ப்கள் செஞ்சவரை சும்மா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், எந்த ஒரு தேவையுமே இல்லாம ஒரு ப்ரூஃப்காக வேண்டி எடுக்கலாம் கேட்டா எடுக்கலாம். அந்த ப்ரூஃப் யாருக்கு காட்டணும் அவர்களுக்காண்டி காட்டிட்டோம், அல்லது அதோ ஒரு ஃபியூச்சர்ல தேவைப்படும். உதாரணத்துக்கு ஒருத்தர் உதவி செய்யுங்க சிலவங்க வைப்பாங்க, பணக்காரர்கள், அவங்க டிரெக்டா உதவி செய்ய மாட்டாங்க. அவங்ககிட்ட ஏதாவது ப்ரொஜெக்ட்கள் முன்வைக்கப்பட்டு அவங்க சொல்லுவாங்க, ரைட் எத்தனை 1 லட்சமா இதாங்க மவுளை குடிங்க, நீங்க அதை பிரிச்சு கொடுங்க, எங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லை மவுளை, எங்களுக்கு உங்களே நம்பிக்கை என்று கொடுப்பாங்க. ஆனா இவரை பாதுகாத்துக் கொள்றதுக்காக வேண்டி அதை கொடுத்துட்டு ஒரு போட்டோ எடுக்கிறாங்க. ஏன் நாளைக்கு ஃபியூச்சர்ல ஒரு பிரச்சனை வருது, சொல்றாரு நாங்க இந்த மவுளைக்கு இத்தனை லட்சம் இவ்வளவு கொடுத்திருக்கிறோம், ஒரு நாள்ல ஒன்றுமே காட்டல, அவர் கொடுத்திப்பாரா திண்டிப்பாரான்னு கூட தெரியா, ஏதாவது ஒரு கேஸ் அந்த மவுளிட மேல வந்துருச்சு, அல்லது அதனை செய்யக்கூடிய அந்த ப்ரொஜெக்ட்கள் செய்யக்கூடிய மனிதர்கள் மேல வந்துருச்சு. இப்ப இவரே யோசிக்கிறாரு, நானே இத்தனை லட்சம் கொடுத்தீங்கன்னா அதையும் முழுங்கிட்டாரு போல, அதுக்கும் தொப்பியை போட்டுட்டாரு போல, அதையும் ஏமாற்றிட்டாரு போல நினைப்பார் என்ற ஒரு சந்தேகம் வரும் என்றதுனால அவர் அதனை அந்த ப்ரூஃபா எடுத்து வச்சு கொண்டிருக்கிறது. இதுகள் பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் கொடுக்கக்கூடிய சதக்காவை மற்றவங்களுக்கு காட்டிட்டு, நான் தான் எங்களுடைய ஏரியாவில் மிகப்பெரிய ஆஜியார், நான் தான் எங்களுடைய ஏரியாவில் மிகப்பெரிய பணக்காரன் காட்டுறதுக்கான கொடுக்கிறது, இது அல்லாஹ் இடத்தில் ஒரு நாள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. முடிஞ்ச அளவு நாங்க கொடுக்கக்கூடிய சதக்காக்களை எங்கிட்ட கிட்டவங்களுக்கு கூட தெரியாத முறையில் கொடுக்கிறது சிறந்தது. அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க சதக்காக்களை வெளியாக்கி கொடுக்குறீங்க பிரச்சனை இல்லை, அதுவும் நல்ல விஷயம் தான். நீங்க அதனை மறைத்து ஃபகீர்களுக்கு ஒளிமறைகளா கொடுக்குறீங்களா, அது மிகவும் பெஸ்டானது. பிரச்சனை இல்ல, நீங்க உங்களோட சதகாக்களை வெளியாக்கி கொடுக்குறீங்களா, மற்றவங்களும் படிப்பின பெறணும் என்றதுக்காக கொடுக்குறீங்களா, ஆனா அல்லாஹ்வுக்காக வேண்டி இஹ்லாஸோட கொடுக்குறோம். ஆனால் சந்தர்ப்பம் வெளியாக்கி கொடுத்தாத்தான், இணையமா எத்தர் கொடுத்தாத்தான் உங்க 10 பேர் இதை பார்த்து கொடுப்பாங்கன்றதுக்காக கொடுக்குறீங்களா, பிரச்சனையே இல்லை. அல்லாஹ் நல்லம் தான். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க அப்படி என்றால் நீங்க அதனை மறைத்து ஃபகீர்களுக்கு ஒளிமறைவாக கொடுத்தீங்களா என்றால் ஃபஹுவ கைருல் லக்கும், அது மிகவும் பெஸ்டானது என்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே சங்கைக்குரியவர்களே, நல்லா விளங்கிக்கோங்க, அந்த நிழலே இல்லாத கியாமத்துடைய நாள்ல மக்கள் எல்லாம் நஃப்சி நஃப்சி நஃப்சி, என்னுடைய ஆத்மாவே நான் என்னை எப்படி தப்பிக்கொள்வேன், மத்தவன் எப்படி போனாலும் காவில்லை, எவனை எப்படியாவது மாட்டி விட்டு சரி நான் தப்பிக்கொள்ளோனும் என்று அந்த கியாமத்து நாளையில நினைச்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல மக்கள் அவர்களுடைய செயலுக்கு ஏற்றவாறு வேர்வையில மூழ்கி கொண்டு தாண்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா இந்த 7 பேருக்கு அவருடைய நிழலை கொடுப்பான் என்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுறாங்க. இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல பதிவாக்கப்பட்டது, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தொட்டு அறிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த 7 பேருக்கு மட்டுமா அல்லாஹ் தஆலா அர்ஷுடைய நிழலை கொடுப்பான் என்று கேட்டால், இன்னும் ஹதீஸ்கள்ல வேற வேற முறையில தனி 7 பேர் தொடர்ச்சியா சொல்லப்பட்ட 7 பேர் தான் இது. அப்படி இல்லாமையும் இன்னும் சில ஹதீஸ்களை தனிப்பட்ட முறையிலும் வந்துக்குது. ஒரு ஹதீஸ்ல வந்துக்குது, ஒருத்தர் கடனை கொடுத்துட்டாரு, கடனை வசூல் பண்ண போகக்கூடிய நேரத்தில் அவர் முஅஸ்ஸிர் கஷ்டமானவராகிறார், கடனை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பம் இல்லாம அமைக்கிறார். இந்த நேரத்துல இந்த கடன் கொடுத்தவர் சொல்றாரு, சரி இன்னொரு மாசம் உங்களுக்கு டைம் தரேன்,
இன்னொரு வருஷம் உங்களுக்கு டைம் தரேன், இன்னொரு கிழமை உங்களுக்கு டைம் தரேன் என்றாரு. அப்படி இல்லாரு சொல்றாரு, சரி நீங்கள கஷ்டமாக்கிறீங்க தானே, நான் இதை மன்னிச்சு விட்டுட்டேன், இதை சதக்கவா ஆக்கிட்டேன்னு மன்னிச்சு விட்டுறாரு. இவருக்கும் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய நிழல, அரசுடைய நிழல கியாமத்துல கொடுப்பானே. இன்னும் ஹதீஸ்கள் வந்து இது தொடர்ச்சியாக செல்லப்பட்டிருக்கக்கூடிய 7 பேர் தான் இந்த 7 பேர் என்று